பெற்றோர்களிடம் மிகப்பெரிய கவலை என்ன என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அடலசன் பீரியட் உள்ள ஆண் குழந்தைகள், அவர்கள் குழந்தைகள் குளிக்க வைக்கும் பொழுதெல்லாம் பார்ப்பார்கள், என்னடா நம்மளோட குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய ஆண் உறுப்பு மட்டும் சரியாக வளர மாட்டேங்கிறது, உண்மையாகவே இது பிரச்சனை ஏதாவதா, ஃபியூச்சர்ல இது நிச்சயமாக வளருமா வளராதா, இல்லது ஏதாவது ஹார்மோனல் குறைபாடுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, பல்வேறு பிரச்சனைகள் அவர் மனதில் எழும். அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்க மனசுக்குள்ள கவலை இருக்கும். பையனும் வந்து சில்ட்ரன் பீரியட்ல இருந்து அடலசன் பீரியட் வரும்பொழுது அவன் கொஞ்சம் ஒதுங்கிய சில விஷயங்கள் இருப்பான். குழந்தைகளுக்கு அந்த நாலேஜ் தெரியாது. ஒரு சில குழந்தைகளுக்கு பள்ளியில் போய் யூரின் கழிக்கும் போது பார்ப்பாங்க, இவன் பண்ணா அவங்களுக்கே ஒரு மன ரீதியாக தாழ்வு மனப்பை ஏற்பட்டுரும். இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு, அதனால அந்த தாழ்வு மனப்பான்மை வரும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருகி வரும் உணவு பழக்க வழக்கம், கலாச்சார சூழ்நிலைகள், நம்மளோட பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸை நோக்கி நம்ம போயிடுவோம். இந்த நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், நிறைய ஃபேட்டி மீல், இது போன்ற ஐட்டங்கள் நம்ம நிறைய எடுக்கிறதுனால குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் விரும்புவதே நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பியா இருக்கணும், நல்லா குண்டா இருக்கணும்ன்றத நிறைய பெற்றோர்கள் விரும்புவார்கள். இந்த உடல் பருமன் எஃபஸோட உடம்பு போட்டுரும், தொப்பை எல்லாம் நல்லா பெருசா வந்துடும், கையில் இங்கெல்லாம் சைட்ல ஒரு ஒரு பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒபிசிட்டி சில்ட்ரன் மாதிரி இருப்பான். இது இங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கும் நம்மளுடைய ஆணுறுப்புக்கு மேலே இருக்கும் பகுதியிலும் நிறைய ஃபேட் டெபாசிஷன் நடக்கும். அந்த ஃபேட் டெபாசிஷன் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பரியிங் பீனிஸ்ன்னு சொல்லுவாங்க. பீனிஸ் நார்மலா தான் இருக்கும், அதனால குழந்தையோட ஆண் உறுப்பு நார்மலா தான் இருக்கும். பட் இந்த ஃபேட் எக்ஸஸா இருக்கிறதுனால உள்ள பரி ஆயிட்டு இருக்கும், வெளியில தெரியாது. நாம் பார்க்கும் பொழுதோ இல்ல குழந்தைய பார்க்கும் பொழுதோ அவங்க மற்ற குழந்தைகள் கம்பேர் பண்ணும் போது ரொம்ப அளவில் சிறியதா இருக்கும், நமக்கு பயம் தோணும். இது நாளடைவில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா, பிற்காலத்தில் ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை வருமா அப்படின்றது பொதுவான கேள்விகள் எல்லாம் அவர் மனதில் எழும். முதலில் நாம் அதுல சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ரெண்டாவது ஹார்மோனல் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஹார்மோனல் ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா ஹைப்போகொனாடிசம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த கொனாட்ஸ், அந்த பிறப்புறுப்புகள் வளர்வதற்கு உண்டான ஹார்மோன்கள் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன் ஜென்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம், ஆண்ட்ரோஜென்ஸ் இது பேர். இந்த டெஸ்டோஸ்டீரோன் டெவலப்மெண்ட் அந்த ஏஜ் வைஸ் நல்லா கரெக்டா இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் பண்ணலாம். குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜெக்ஷன் போடலாம், சில நேரத்தில் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை ஈக்குவலைஸ் பண்ணலாம். அந்த ஏஜுக்கு இவ்வளோ வரணுன்றதை ஈக்குவலைஸ் பண்ணிடுவோம். செகண்ட் திங், குழந்தைகளுக்கு இது மாதிரி பரிங்க இருக்குதுன்னா நிச்சயமாக அது ரீசன் இந்த எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் இருக்கிறதுக்கு மைக்ரேட் பண்ணணும். நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணணும். குழந்தைகளுக்கு ஏற்றது சைக்கிளிங், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். நல்ல அவுட்டோர் கேம்ஸ் குழந்தைகளை விளையாட வைக்கணும். இன்னைக்கு வரும் பெருகும் கால சூழ்நிலையால் நம்ம வெளியில குழந்தைய அனுப்புறதுக்கே பயப்படுவோம். ஸோ இதுல இருந்து விடுபட்டு குழந்தைகளுக்கு நம்ம சில நேரங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடணும். அவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும் போது இந்த எக்ஸஸ் ஃபேட் எல்லாமே வெளியேறிவிடும். இருக்கும்பொழுது அவருக்கு உண்மையான அவனோட லென்த், ஆண் உறுப்பு எவ்வளோ இருக்கிறதோ அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. சிறிய வயது குழந்தைக்கு இந்த அளவு தான் இருக்க, பிறக்கும் குழந்தைக்கு குறைந்தது அவங்களோட அந்த போன் ஒரு இடத்துல இருந்து அளவு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ன்றது நார்மலா இருக்கணும். இது குழந்தையோட வயது அதிகரிக்க அதிகரிக்க இதனுடைய அளவுகளும் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். ஸோ இதுல நம்ம முக்கியமா ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னு கண்டறிந்து அந்த டிஃபெக்டை நம்ம நிவர்த்தி செய்துவிட்டு அந்த பேலன்ஸ் ஹார்மோனை நம்ம சப்ளிமெண்டா கொடுத்துட்டோம்னா குழந்தைகளுக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்தில் அந்த வளர்ச்சியை நார்மலா கொண்டு வரணும். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஹார்மோன் அளவுகள் நார்மலாக இருக்கும், ஆனா ஃபேட்டாவும் இருக்க மாட்டோம். ஆனால் அவருடைய ஆண் உறுப்பு சிறியதாக டெவலப் ஆயிருக்கும். மருத்துவத்தில் இன்று எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் உண்டு. அதுக்கு லோக்கலான ஜெல் மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்குது, அதை அப்ளை பண்ணி நம்ம அந்த குழந்தைக்கு வயதுக்கு உண்டான அந்த ஆணுறுப்போட அளவு நம்ம வீட்டுக்கு செய்யலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் நாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இதற்கு உண்டான தகுந்த மருத்துவர்கள் அணுகினால் பீடியாட்ரிஷியன் பண்ணலாம், பீடியாட்ரிக் சர்ஜன் பிளஸ் எண்டோகரோனாலஜிஸ்ட், இவங்களெல்லாம் நீங்க அணுகலன்னா
அதற்கு உண்டான சரியான விளக்கத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு என்னடா இது ஆணுறுப்பு இவ்வளவு சிறிதாக இருக்கின்ற கவலையப்பட வேண்டாம். நமக்கு தேவையான அளவை நாம் வந்து அழகாக வந்து அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஆணுறுப்போட அளவை கொண்டு வந்து விடலாம். நன்றி.